தனியார் நிறுவனங்கள் எந்த நேரத்திலும் எப்பொழுது வேண்டுமானாலும் விலையை உயர்த்தலாம். அரசுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாதுன்னு அரசே அறிவித்து லாபம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் கொள்கையாகவே இருக்குது. அப்போ அடுத்த நிலை அரசு என்பது குற்றச்சாட்டு திட்டமிட்டு 3 முறை வேலை நிறுத்தம், 350 எம்பிக்கள்கிட்ட கையெழுத்து, 50 லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி பாரத பிரதமர் கொடுத்த பிறகும் எங்களுக்கு 4G இன்றைக்கு வரைக்கும் முழுமையாக போயிடுச்சு. அரசாங்கத்திட்ட கேட்கும்போது அரசு சொல்லிச்சு தனியார் நிறுவனங்கள் வேணால் அவங்க இறக்குமதி செஞ்சுக்கலாம், BSNL இறக்குமதி செய்யக்கூடாது. அப்புறம் எதுக்கு அலைக்கற்றை அனுமதி கொடுக்கணும்? கொடுத்துட்டு நீங்கள் தேவையான உபகரணங்களை இந்தியனாக இந்தியாவில் உற்பத்தியாகும் பொருளையே வாங்க வேண்டும் என்று சட்டம். நன்றாக இருந்த ஒரு BSNL 2008 கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குனது யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அமைச்சராக யார் இருந்தாங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு MP, இன்னைக்கும் எம்பியாக இருக்காரு. அவருடைய தம்பி ஒரு டெலிவிஷன் சேனல் நடத்துகிறாங்க, போட் கிளப் அண்ணன் நடத்துகிறாங்க. போட் கிளப்பில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு 50,000 லைனை BSNL லைனை கனெக்ஷன் கொடுத்தது யார்? இதெல்லாம் தமிழக மக்களுக்கு நம்ம சொல்லணும். இன்னைக்கு போட் கிளப்பில் இருக்கிற ஒரு தமிழகத்தை சார்ந்த எம்பியினுடைய அண்ணன் நடத்தக்கூடிய தொலைக்காட்சி சேனலுக்கு BSNL 50,000 லீஸ்ட் லைன் அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பிரைவேட் தொலைக்காட்சி நிறுவனம் அதனுடைய வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ஃப்ராடு பண்ணது தான். அந்த அமைச்சர் இன்னைக்கும் எம்பியா இருக்காரு. மேல மக்களே திடீர் மோகம், காசு கம்மியாக இருக்கா? 4G 5Gங்கிறது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ப்ரைஸ் மட்டும் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் நம்ம ஸ்லோவாகவே நடந்துக்கணுமே வாழ்க்கையில். ஃபாஸ்ட்டாக போய் என்ன கண்டோம்? ஃபாஸ்ட்டாக போய் பள்ளத்தில் தான் இப்போ விழுந்துருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரீயாக விட தான் செய்வான், அப்புறமா தான் வைப்பான் ஆப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக காசு ஏற்றுவான். அவங்க 1.5 GB தராங்கல்ல, இவங்க 2 GB தராங்கல்ல, அதை விட கம்மியாகவே இருக்குல்ல. நம்ம நேரத்துக்கு அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணோம்.